கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். மோசேயினுடைய கேள்விக்கு பதில் கொடுத்துட்டா இஸ்ரவேல் மக்கள் தேவனை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட முடியாது. ஆனால் மோசே தான் கிட்ட கேட்ட கேள்விக்கு கர்த்தராகிய தேவன் பதில் கொடுக்கிறாரு. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார்னு யாத்திராகமம் 3:14 நம்ம வாசிக்கிறோம். தேவன் இப்படி தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள விரும்பினா அவர் சொன்னதின் முக்கியத்துவத்தை யாராவது முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறேன்ற இந்த தேவனுடைய பெயரை வச்சு பார்வோனின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மோசே அவங்கள விடுவிப்பதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறாருன்னு இஸ்ரவேல் புத்திரர் புரிந்து கொள்ள உதவுமா? ஆதியாகமம் புத்தகம் கர்த்தராகிய ஆண்டவருக்கு பல பெயர்களை பதிவு செஞ்சிச்சு. அதில் முக்கியமானவைகளை நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். ஆதியாகமம் 4:26 மற்றும் 13:4 கர்த்தர்னும், ஆதியாகமம் 14:19 உன்னதமான தேவன்னும், ஆதியாகமம் 21:33 சதா காலமும் உள்ள தேவன்னும், ஆதியாகமம் 35:11 சர்வ வல்லமையுள்ள தேவன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் தேவன் தம்மை இங்கே இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு வெளிப்படுத்துறது ஆச்சரியமாக இருக்குது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின் தேவனிடத்தில் மறுபடியும் அவருடைய தனிப்பட்ட பெயரை பற்றி கேட்குறது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. இந்த புதிய பெயர் தேவனுடைய நித்திய குணத்தை சுட்டி காட்டுச்சு. ஆனால் நித்தியத்தை பற்றி இன்னும் ஆழமாக அறியாத மனுஷனால் அவருடைய இந்த ஆழமான பெயரின் அர்த்தத்தை விளங்கி கொள்வது கொஞ்சம் கடினம்தான். தேவனிடத்தில் மனத்தாழ்மையும் உண்மையான விசுவாசமும் உள்ள ஒருத்தரால் மட்டுமே அவர் சொன்னதை புரிஞ்சிக்க முடியும். அதனால் மோசேக்கு வேறு விதமாக விளக்கப்படுறத நாம் பார்க்குறோம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம்னு 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன்ற பேர் புரிஞ்சு கொள்ள கடினமாக இருக்கிற பட்சத்தில் தேவனாகிய கர்த்தர்ன்ற பதம் நல்ல புரிதலை கொடுக்கும். தேவன் ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தி பின்னர் அவனோட உடன்படிக்கை செஞ்சார். ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவ்வாறே தம்மை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்ற தலைப்பு விசேஷித்த அர்த்தமுள்ள வரலாற்று சிறப்புமிக்க அடைமொழியாக மாறிச்சு. இஸ்ரவேலருக்கு தேவனை அடையாளம் காண இதை விட தனிப்பட்ட பேர் தேவைப்படாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரோட பல நல்ல காரணங்களுக்காக தம்முடைய பரிசுத்த நாமம் இணைஞ்சிருக்க அவர் பெருந்தன்மையோடு அனுமதிச்சார். தேவனுடைய இந்த வெளிப்படுத்தப்பட்ட பேர் இஸ்ரவேல் புத்திரர் புரிஞ்சு கொள்ள போதுமானதாக இருக்கும். இந்த பேர் அவர் அவங்களுக்கு சொந்தமானவர்ன்றதை அவங்களுக்கு ஆழமாக உறுதிப்படுத்தும். இஸ்ரவேலருடனான தேவனுடைய உறவை குறித்த விஷயங்களில் ஒன்று அவருடைய உண்மைத்தன்மை தான். ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கைக்கு அவர் முற்றிலும் உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் வாக்குத்தத்தம் செஞ்சபடியே அவர் நடந்து கொள்கிறாரு. இஸ்ரவேலர் அவரை ஆபிரகாமின் தேவன்னு அழைச்சாலே போதும், அவர் பதிலளிப்பார். இது எல்லா தலைமுறைக்கும் பொருந்தக்கூடிய பெயராக அவங்களுக்கு இருக்கும். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் நம்மளுடைய கர்த்தராகிய தேவனுக்கு பல பெயர்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஒவ்வொன்றும் அவருடைய குணாதிசயத்தை இல்லை அவருடைய செயல்பாடுகளை நமக்கு பிரதிபலிக்கின்றதா இருக்குது. எல்லா பெயர்களும் மிக ஆழமான அர்த்தமுடையதாக இருக்குது. நம்ம எந்த பெயரையும் வச்சு அவரை அழைக்கலாம். ஆனால் அந்த அர்த்தத்தோட தொடர்புள்ள புரிதல் நமக்கு இருக்கணும். அவரை இந்த பெயரை வச்சு தான் அழைக்கணும்னு எந்த சட்டமும் வேதாகமத்தில் இல்லை. ஆனால் நம்மளுடைய புரிதல் மற்றும் நாம் வச்சிருக்கக்கூடிய உறவு தான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்பான்னு அழைக்கக்கூடிய உரிமையை நமக்கு அழிச்சிருக்கக்கூடிய அவரை நம்ம எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோன்றதை இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம். அந்த உறவை நம்ம எப்படி ஆழமாக வளர்த்து விசுவாசத்தோடு வாழ்கிறோன்றது இன்னும் அவசியமாக சிந்திக்க வேண்டிய ஒன்றுன்றதை நம்ம மறக்கக்கூடாது. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.